எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மகளிர் தின ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக டிவிகே அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாரு விஜய் அவர்கள். அண்ட் நிறைய மகளிருக்கான ஸ்பெஷல் அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. அறிவிப்புகள்லாம் அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படின்னு சார், ஏன்னா ஒரு விமர்சனம் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கேலாம் கொடுத்த அறிவிப்புகளோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அவர் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புகள் தான் இது அப்படின்லாம் விமர்சனங்கள் வரும்பொழுது நீங்கள் நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேன். நான் வந்து அப்புறம் சப்ஜெக்ட் வைஸாகவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நினைவில் இருந்தால் கேளுங்க, என்னுடைய நினைவுகளை சொல்கிறேன். ஒன்று, மகளிர் தின நிகழ்ச்சியை நடத்தினதை பொறுத்தளவுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிராண்டாக நடத்தணுமோ அவ்வளோக்கு கிராண்டாக நடத்தணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் வந்து பெண்கள் அவர்கள் படக்கூடிய பாடுக்கு, அவருடைய சுமைக்கு, அவர்கள் சுமக்கக்கூடிய வலிக்கு, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு முறையான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லைன்னு பார்க்குது. அந்த அங்கீகாரமே ஏதோ பெருந்தன்மை போல் காட்டப்படுது. நான் வந்து ஐ ஹேவ் கிவன் யூ ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி போது ஈக்குவல் ரைட் அப்படிங்கிறது பேசப்படுறதா இருக்கே தவிர செயல்படுத்தப்படக்கூடியதாக இல்லை. அதனால் வந்து அரசியலுங்கிறது வந்து ஆணாதிக்கத்துடைய உச்சம். அது வந்து அது பியூர் ஆணாதிக்கத்தை நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். நம்ம வந்து நாம் தமிழர் தவிர வேறு எங்கேயுமே சரிபாதியாக பெண்களை கேண்டிடேட்டாக நிப்பாட்ட கூட மாட்டாங்க. ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, செகண்டரி. அது அந்த ஒரு ப்ரொப்போசல் கூட அப்படி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப துயரத்துக்குரிய விஷயம். அது ஆல் இந்தியாவில் எல்லா கட்சியிலையுமே நான் சொல்ல வராது. 33% இடஒதுக்கீடு வந்து இப்போ பாஜக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்கிற வரைக்கும் இந்த 75 வருஷமாக அது சாத்தியப்படவே இல்லை. வேறு எந்த கட்சியும் எவ்வளவோ கட்சிகள் குரல் கொடுத்துச்செல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ வந்து மகளிர் தினத்தை கொண்டாடுறது நல்ல விஷயம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராண்டாக, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கீம்களெல்லாம் வந்து அறிவிக்கிறாரு. நம்ம 1-2 ஸ்கீம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது பண்ணது, சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது பண்ணது, ஸ்டாலின் இருக்கும்போது பண்ணது, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பண்ணதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதோடைய எக்ஸ்பேன்ஷனாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது எந்த வகையில் ஒரு நியாயப்படுத்த வேண்டிய அல்லது தேவையானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பார்க்குறோம். இப்போ வந்து எந்த ஸ்கீமாக இருந்தால் அது இடஒதுக்கீடுலேருந்து இலவசங்கள்லேருந்து எதுவாக இருந்தாலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, யார் நீடியோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அரசு ஊழியர்களாக இல்லாத அனைவருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. அரசு இப்போ இந்த முறை அந்த தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மத்திய மாநில அரசுகளுடைய ஊழியர்களாக இல்லாத குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஊழியர்கள் அடுத்த கேள்வி ஒன்று வந்துடும். இப்போ எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியராக இருக்கிறாரு. அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருக்கு கிடைக்காதா, எனக்கும் கிடைக்காதா? நான் ஒரு தனி குடித்தனமாக எங்கள் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் வருவேனா? நான் திருமணமான பிறகு எங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோலில் கணக்கு வருவேனா? திருமணமாகிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கண்ட்ரோலில் வருவேனான்னு 150 கேள்வி வருது. அப்போ என்னுடைய மச்சினர் ஒருத்தர் வந்து அரசு வேலையில் இருக்கார். இப்போ என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த மச்சினருடைய, அதாவது அவங்க சிஸ்டர் ஆகிடுறாங்களே, அப்போ அவர் வந்து பிரதர், உங்கள் பிரதர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிற கணக்கில் அவங்களுக்கு வருமா வராது? இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ பொருளாதார அளவீடுன்னு வச்சுட்டா சிங்கிள் ஸ்கேலாக போயிடும். நீங்கள் என்ன இப்போ வந்து பாருங்கள், அரசு ஊழியராக அப்படின்னு வச்சுட்டீங்க, அரசு ஊழியராகவே இருக்கக்கூடிய ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரும் ஒரு தலைமைச் செயலரும் ஒரே சம்பளமாக, ஒரே மரியாதையாக, ஒரே வேலையாக. அப்போ லிஃப்ட் ஆப்ரேட்டராக ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க, அநேகமாக மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் மாதிரியான வேலைகள் கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து இந்த சலுகைகள் சேரணுமா கூடாதா? தலைமைச் செயலரை நீங்கள் அரசு ஊழியர்னு சொல்லலாம். தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறவங்க அரசு ஊழியர். ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரை நீங்கள் எப்படி அரசு ஊழியர்னு சொல்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய லிஃப்ட் ஆப்ரேட்டரை கூட நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியருக்கு சேர்த்துட முடியும். அப்படி எப்படி கணக்கில் வருது? சரி, டாஸ்மாக் ஊழியர் அரசு ஊழியரில் வருவாரா மாட்டாரா? உங்களுக்கு புரியல, அரசாங்கத்தில் தான் சம்பளம் போகுது. இதை மாதிரி நிறைய கேள்விகள் பதில் தராமல் இருக்குது. ஒன்று, பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாங்கள் வந்து ஒரு மோதிரம் வந்து ஒன்று கொடுப்போம். அப்படி இது அந்தந்த அப்பா கொடுத்துட்டு போகிறாங்க, அந்தந்த அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க, தாய்மாமன் சீர் செஞ்சுட்டு போகிறாங்க, பெரியவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம சீர் தாய்மாமன் சீர் அப்படிங்கிறாரு. அதான் சொல்லிக்கோங்க. மத்திய பிரதேசத்தில் வந்து மாமாஜி அப்படின்னு தான் வந்து முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கே பேர். ஒரு சகோதரனாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதை வந்து நிதிஷ்குமார் அவர்களும் அதே மாதிரி தான். இதை மாதிரி வந்து பூரா அரசு கருவூலத்தை பூரா நீங்கள் அள்ளி கொடுத்தா நீங்கள் கருவூலத்தை எப்படி சரி பண்ணுவீங்க? ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, 30% வந்து ஸ்டாலின் சாருடைய டேக்ஸ் போகுது அப்படின்னா, அதாவது ஊழல் முறைகேடுக்காக நான் வந்து ஒரு 30% போயிடுது, அந்த 30% மிச்சம் பண்ணாலே நான் வந்து இதை கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கா சார்? அதாவது சினிமாவில் வந்து ஒரு ராபின்ஹுட் இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாக சினிமாவில் பார்க்கும்போது இப்படி ஒருத்தர் ஹீரோ பண்ணுறாருன்னா கைத்தட்டி என்ஜாய் பண்ணுவோம். பட் இது ரியலாகவே அதுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்கா? இப்படி அந்த பணத்தை டைவர்ட் பண்ணி என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க? நம்ம வந்து அவர் வந்து டே ஒன்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர் வந்து தன்னுடைய ஆடியன்ஸை
ஃபேன்ஸை தான் கேடராக மாற்றிருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ நேற்று வரைக்கும் அவர்கள் வந்து ரசிகர்கள், இன்றைக்கி அவர்கள் தொண்டர்கள். ஸோ புதிதாக வந்து ஒரு பெரும் கட்சி வந்து உருவெடுத்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நாம் தமிழர்லையோ பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ பாஜகலையோ கம்யூனிஸ்ட் கட்சியிலோ இருக்கிறவங்க தொண்டர்கள் சொல்ல முடியும். இவர்கள் நேற்று வரைக்கும் ஃபேன் பேஸில் இருந்தவங்க தான். பிறகு தான் அவங்க வந்து இப்போ கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே எமர்ஜ் ஆகிறாங்க, நம்ம கன்வெர்ட்டாக பார்க்குறோம். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அதனால் அவருடைய லாங்குவேஜே சினிமா பாரில் தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் கூட சும்மா அந்த நசனலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நச அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மேடையில் பயன்படுத்துகிற பழக்கம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரியவங்க சொல்லும்போது சொல்கிறது இல்லை. ஆனால் அதை வந்து பயன்படுத்துகிறாரு. ஏன்னா அந்த குரூப்புக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த பாஷையில் தான் பேசுகிறார். அப்போ அதே மாதிரி திட்டங்களையும் போய் நின்றக்கூடாதுன்னு பார்க்குறேன். ROV அப்படின்னு சொன்னபோது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி எனக்கு வந்து 30% டேக்ஸ் வந்து எனக்கு இப்போ இருக்குது. அது ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னா ஓகே ஒன்று நம்ம ப்ராக்டில் இந்த ஆட்சியில் ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, அதில் யாரும் மாற்றுக்கருத்தே இல்லை. பல அமைச்சர் பெருமக்கள் சிக்கிக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. பல அமைச்சர் பெருமக்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீலில் தப்பிச்சு நிற்கிறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பார்க்கலாம், அது மறுக்கிறதுல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ப்ரூஃபோடு எடுத்து சொல்லுங்கன்றேன். வெறும்னா 30% டேக்ஸ்னு சொல்லிட்டு போட்டு ஸ்டாலின் 30% ஆட்டே போடுறாங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட மாட்டார் அப்படிங்கிற வச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி போட்டால் நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? போட்டால் நமக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கிடைக்குன்னு வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு உண்மையை சேர்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாம் ஊழல் நடக்குது, ஆமாம். அப்போ நானும் அப்படி தான் சொல்லுவேன். அரசியல் தலைவருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் காமன் மேன், நாங்கள் டீ கடையில் ஒன்று பேசுவோம், ரோட்டி கடையில் ஒன்று பேசுவோம், நாங்கள் 100 விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக நாளைக்கு முதலமைச்சராக நம்முடைய ஆட்சி அமையும் போது அந்த பெண்களுக்கான துறைகளை நானே என் தலைமையில் பாஸ் நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க போல தெரியுதே, இன்னும் ஆக போகிறீங்கிற மாதிரி தெரியல, ஆன மாதிரிலாம் தெரியுது உங்களுக்கு. அதிராஜ யோகம் வந்து நீங்கள் நேராக உட்காந்துட்டீங்க போல தெரியுது. ஆறது கூட கொஞ்சம் காலம் பொறுக்கணும். இல்லை நான் ஆயிட்டேங்கிற மாதிரி நீங்கள் கிளம்புனீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு கேள்வி வருது. அப்போ நமக்கு சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து அண்ணாமலை ஒரு கம்ப்ளைண்ட் போட்டார், ரைட், டிஎம்கே ஃபைல்ஸ்னு போட்டார், டிஆர் பாலு கேஸ் போட்டாங்க. கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டிஆர் பாலு வந்து சாட்சி சொல்கிறார், அண்ணாமலை வாங்க பேசுங்க அப்படின்னு இல்லைங்க. அப்படி மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் எல்லாம் மட்டும் நாங்கள் நிப்போம் சொல்லி சொல்லுங்கள், ரைட். சும்மா ரிட்டாரிக்காக நான் வந்து தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிட்டு போனேன். அதை மக்கள் எவ்வளோ காலமாக அதை வந்து பார்த்துட்டு ஆமாம் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். 30% வந்து முறைகேடு நடக்கலாம் இல்லை, அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. ஏதாவது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ப முடியாது காட்டுங்க. மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குங்கனாலே நீங்கள் அதை வச்சு சொல்ல முடியுமாங்கிற கேள்வி. ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன், 20% இவங்களுக்கு 10% மினிஸ்டர்ஸ்க்குலாம் வேறு. அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். சந்தோஷம். ஊழலை ஒழிக்க வேண்டியது நான் முதலாளாக நிற்பேன், நீங்கள் நிற்பீங்க. எவ்ரிபடி, ஊழல் வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ எவ்ரிபடி வில் ஃபைட் அகேன்ஸ்ட் தட். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கொஞ்சம் சொல்லுங்கள் வாங்க. நான் அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல, அவருக்கு மேலே ஒரு கேஸ் வந்துச்சுல்ல, அந்த கேஸ் இன்றைக்கி நடக்குதுல்ல, அண்ணாமலை இந்த கேஸை நடத்துகிறாருல, பார்ட்டியின் பர்சனாக வந்து நடத்துகிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். வாங்க செய்யுங்க, போராடுங்க, நான் வந்து அம்பலப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். ரிட்டாரிக்கு அப்படி போயிட்டுனா அதுவும் சரி வராது. நீங்கள் ரிட்டாரிக்கு வேணும், ரிட்டாரிக் கூட சொல்லி எல்லாருமே ரிட்டாரிக் பேசுவாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பிறகு தர்மை வாழ்வு, அதெல்லாம் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழுக்க நான் அதை வச்சு டைலாக்காக வச்சுட்டு போயிடும் சொல்லுறது அது சினிமா கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா சினிமா மாதிரியா சார் அப்படின்னா, சினிமாக்காரர்களுக்கு புரிய முடியாத லாங்குவேஜில் யோசிச்சுட்டுனா அப்படி அதுவும் இருக்கணும். அதில் ட்ராமா இருக்காமல் ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணணும். அது மட்டுமே போதுமானா போதாதுங்க. நாளைக்கு நான் வந்து பெண்களை வந்து பாதுகாப்புக்கு ஒரு தனி துறை ஒதுக்குவேன், அந்த துறை வந்து என்னுடைய தலைமையிலே வச்சுக்குவோம். என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவரே சொல்கிறார் பெண்களுக்கு தொடர்பான வழக்குகளை வந்து நாங்கள் விரைவாக விசாரிப்போம் அப்படின்றாரு. இன்றைக்குமே லா அண்ட் ஆர்டருங்கிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்றைக்குமே கக்கனுடைய காலத்துக்கு காமராஜர் இருக்கும்போது தான் போலீஸ் துறைன்னு தனியாக ஒரு துறை வச்சிருந்தார். அதற்கு பிறகு காமராஜர் காலத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா முதலமைச்சருமே இந்த உள்துறைன்னு சொல்லக்கூடிய ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க. காவல்துறை அவங்கள்ட்ட தான் இருக்குது. அனைத்து மகளிர் காவல் நிலையமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. நார்மல் போலீஸ் ஸ்டேஷன் அவங்கள்ட்ட தான், சிபிசிடி அவங்கள்ட்ட தான் இருக்குது, எஸ்பிசிடி அவங்கள்ட்ட தான். எல்லாம் நீங்கள் என்ன தனியாக வச்சுப்பீங்க? இருக்கிறது பூரா நான் வச்சுப்பேன் எனக்கு புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, அவங்கள்ட்ட தான் இருக்குது, ரைட். நான் எல்லாமே இருக்குது, ஆனால் அது சரியாக செய்யப்படாதனால நான் அதை சரியாக செய்வேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். ரஜினி சார் சொன்ன மாதிரி சொல்லணும், சிஸ்டம் சரியில்லை, நான் அதை சரி பண்ணுவேன். நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு தெரியலாங்க கேள்வி வரும்ல. நான் வந்து பாண்டேக்கு வந்து இந்த மாதிரி காவி கலரில் ஒரு சட்டையை போட்டு விடுவேன். பாஸ் அவர் ஏற்கனவே அந்த சட்டை தான் போட்டுட்ருக்காரு. நீங்கள் அது அழுக்காக இருக்குன்னு சொல்லுங்கள், துவைக்கலன்னு சொல்லுங்கள், அயன் பண்ணலன்னு சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு காவி ஆடை உடுத்துவேன், பாஸ் ஏற்கனவே வர தானே போட்டிருக்கிறாரு. அப்போ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியலையாங்க. உங்களுக்கு கலர் பிரச்சனை இருக்குதா இல்லை நான் எனக்கு கலர் பிரச்சனை கேள்வி வருது, அதான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க அவர் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லார். அடுத்து சொல்கிறார் மகளிருக்கான நீதிமன்றங்களை விரைவாக நடத்தும். அப்புறம் அவரே சொல்கிறார் மகிழா நீதிமன்றங்கள் இருக்குது நல்லது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கே தெரிஞ்சு வச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலாம். மகளிர் நீதிமன்றங்களில் 1000 கேஸ் வந்தால் 3 கேஸ் தான் கன்விக்ஷனுக்கு போகுது. 997 கேஸ் வந்து கன்விக்ஷன் போல். நான் வந்தால் அதை வந்து 900 கேஸ் கன்விக்ஷனுக்கு கொண்டு போவேன். அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு நான் வந்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுவேன், நான் வந்து மகளிர் கோர்ட் வைப்பேன், நான் வந்து மகளிருடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்குதுங்க. மோதிரம் வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மோடி பிறந்தநாள் கூட பிறந்த அன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கலைஞர் பர்த்டேக்கு அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அரசாங்கம் வந்து நட்டத்தில் ஓடிட்டுருக்கு.
தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எந்த பஸ்ஸில் எங்கே ஏறி போனாலும் ஃப்ரீ. அது சாத்தியம் எப்படி சார்? ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு இல்லையா? சாத்தியம் ஆகட்டுங்க. நான் வந்து எதுவுமே சாத்தியமானு சொல்ல. 10,000 ரூபா கொடுக்குற சாத்தியமாச்சுன்னா ஆகலாம், 5,000 கொடுக்குற சாத்தியமா ஆட்டுங்க, நான் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. என்ன சார், பாதி வருமானம் உங்களுக்கு போச்சு, ரைட்? half ஆஃப் த பாப்புலேஷன் விமன். அப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நீங்கள் சலுகை கொடுக்கணும் முக்கியத்துவம், ரைட்? ஓகே, இந்த காமெடி எதுக்கு பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க எந்த பெண் எங்கே ஏறி எங்கே இருந்தாலும் ஃப்ரீயே கிடையாது, காசே கிடையாது, ஃப்ரீ, ரைட்? ஓகே, ஏது காசு உங்களுக்கு எப்படி வரும்? பெட்ரோல் வரும்ல, டீசல் தேவைப்படல, வண்டிக்கு எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? போகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே போக்குவரத்து கழகம் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் இருக்குது. அதை மீட்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. பேருந்துகள் அவ்வளோ பழசாக இருக்குது, அறத பழசாக இருக்குது. புது பஸ்கள் வாங்க முடியல. புது பஸ்கள் வாங்குறதுக்கு நன்கொடை அமெரிக்கா வாழ் தமிழர்கள் சங்கம் கொடுத்த பஸ்ஸுன்னு ஓட்டிகிட்டு இருக்கு. எங்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சங்கம் எதுக்கு அமெரிக்காவில் பண்ண, தமிழ்நாட்டில் எங்கே பண்ண வேண்டியது? அப்போ தமிழ்நாட்டு நிலைமை நான் சொல்கிறேன், நன்கொடை கொடுத்து தான் அரசு பள்ளி இயங்கும், நன்கொடை கொடுத்து தான் அரசு பஸ் இயங்கும். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்களா, என்ஜிஓ நடத்துறீங்களா? என்ஜிஓ தான் நன்கொடையில் வச்சு ஓடும், அரசாங்கம் நன்கொடையில் வச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன டேக்ஸ் என்ன பண்ணுறீங்க? எங்கள்கிட்ட வாங்குற வரியில் என்ன பண்ணுறீங்க? அப்போ ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அதே தானே நீங்கள் பண்ணுறீங்க. இவருக்கு வந்து 6,000 கோடி ரூபா செலவாயிருச்சு, ஒரு மாதத்தில் 5,000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 2,500 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிங்களே மாதம். அப்போ வந்து 3,500 கோடி ரூபா மாதம் செலவாகுமே. ஒரு வருஷத்துக்கு வந்து 45,000 கோடி ரூபா செலவாகும். 45,000 கோடி ரூபா தனியாக லிக்விட் கேஷ் வழி எப்படி எடுத்து வைப்பீங்க? இந்த இலவசம்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நேற்று வரைக்கும் நீங்கள் இலவசங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கி வந்து இலவசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இலவசங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? ஜெயலலிதா நாங்கள் இலவசத்தை ஒழிப்போம், விலையில்லா ஸ்கீம் கொண்டு வரோம். நீங்கள் அதை பேரை மாற்றிச்சு. இப்போ யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் பேரை மாற்றல, எங்களை ஏமாத்துறீங்க. 1 to 12 வரைக்கும் அந்த பிள்ளைங்களோட படிப்பு தடைபடக்கூடாதுன்னு 15,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளி தரமான கல்வி கொடுக்கப்படும் சொல்லுங்கள், நான் வந்து சேருவேன், என் பிள்ளை வந்து சேரும். இடைநிலை நிற்றல், அதை தான் இடைநிற்றல் இல்லாமல் தடுக்கிறதுக்கான வழி என்ன? தரமான கல்வி. தரமான கல்வி நோக்கி தனியார்கிட்ட போகிறாங்க. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு மெடிக்கல் டூரிசத்துடைய ஹப் கேபிட்டல் சொல்கிறோம். அரசு மருத்துவமனைகள் ஆலையான்னு கேட்குறேன் நான். நல்லகண்ணு எங்கே இறந்தார்? அரசு மருத்துவமனையில் இருந்தார். தாப்பாண்டியன் அரசு மருத்துவமனை இருந்தார். மற்ற அரசியல் தலைவர்கள் எங்கே போகிறாங்க? அப்போ மருத்துவமனைகளுடைய தரத்தை நாங்கள் உயர்த்துவோம். யாராக இருந்தாலும் முதல்ல இங்கே வாங்கன்னு அவங்க ப்ரிஃபரன்ஸாக நாங்கள் வச்சுருப்போம். அரசு பள்ளிகளுடைய தரத்தை நாங்கள் உயர்த்துவோம். கலெக்டருடைய பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும். அப்படி தரத்தை உயர்த்துவோன்னு சொல்லுங்கள். அது செய்கிறீங்களா? ஆசிரியர்கள் அரசு வாங்கக்கூடிய சம்பளம் என்ன? அவர்களுக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு தரமாக நீங்கள் வேலை வாங்குறீங்களா? அவங்கள அடிக்காத, பருத்தாத, பேப்பர் திருத்தாத, ஆல் பாஸ் போர்டு தொடாத, வைக்காத, அப்புறம் குவாலிட்டி எப்படி வந்து நிற்கும்? குவாலிட்டி இல்லை, தனியாருக்கு போயிடுறாங்க. ஏன் தனியார் பள்ளியோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது? நீங்கள் எதுக்கு 15,000 காசு கொடுக்குறீங்க? தனியார் பள்ளியில் போய் ஃபீஸ் கட்டுங்கிறக்கா? கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே ஃப்ரீ. சினிமாவில் ஒரு டைலாக் வச்சுருந்தாரு, அங்கே சிங்கப்பூர்லலாம் டேக்ஸே கிடையாது, இங்கே தான் டேக்ஸ் அப்படின்னாரு. இங்கே அரசு மருத்துவமனை தெரியலையா அவருக்கு? அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், அப்படியே எனக்கு தெரியாதுன்ட்டாங்க ஒரே வரியில். அங்கே சிங்கப்பூரில் எல்லாம் இலவசம், தமிழ்நாட்டில் இலவசம் இல்லைன்னு சினிமாவில் டைலாக் வச்சார். விச் இஸ் நாட் எ ஃபேக்ட். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி இலவசம், தமிழ்நாட்டில் மருத்துவமனை எல்லாமே இருக்குதே. இது போக காப்பீடு திட்டங்கள் இருக்குது. அரசு மருத்துவமனையிலே போனால் கூட பேவார்டு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா காசு இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் போய் படுத்துக்கங்கன்றாங்க, காசு கொடுத்தே படுத்துக்கங்கன்றாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அப்போ தரமான கல்வி கொடுப்பீங்கன்னா தனியார்கிட்ட போய் படிக்கிறதுக்கு 15,000 காசு கொடுப்பேன். இது சரியான போக்கா? இது ஏதாவது விஷன் இருக்குதா? நான் ஃப்ரீயான எஜுகேஷன், ஃப்ரீயான மெடிசன், ஹை குவாலிட்டி மெடிசன், ஹை குவாலிட்டி கொடுத்தா நான் எங்கே சேர்ப்பேன்? நீங்கள் எங்கே சேர்ப்பீங்க? நான் என் பிள்ளை எங்கே சேர்ப்பேன்? உலகத்தில் உள்ள எல்லோரும் எங்கே சேர்ப்பாங்க? அப்போ தரமான கல்வி பற்றின சிந்தனையே இல்லை, தரமான மருத்துவம் பற்றின சிந்தனையே இல்லை. நம்ம எப்படி காசை கொடுப்போம் எங்கே அந்த காசு வரும்? ரைட், நீங்கள் சொல்லுங்கள் 30% நீங்கள் வந்துச்சு. நான் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து இப்போ தான் முழுமையாக தெரிஞ்சு, நான் பயன்படுத்துகிற வார்த்தை, நான் இப்போ ஆராய்ச்சி பார்த்து எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். 4.39 லட்சம் கோடி ரூபா இதில் வந்து பட்ஜெட்டு. இதில் 30% வந்து 1.4 லட்சம் கோடி ரூபா வந்துருது. உங்க 1.4 லட்சம் கோடி ரூபா இதில் வந்திருக்கு. எப்படி பத்தும்? நீங்கள் கொடுக்க போகிற 2,500 ரூபாயிலேயே 45,000 கோடி காலி. வெறும் 2,500 ரூபா இப்போ கொடுக்குற அதே பெண்களுக்கு மட்டும் கொடுத்தாலே 45,000 கோடி ரூபா வருஷம் காலி. மிச்சம் என்ன பண்ணுவீங்க? மோர் எங்கேருந்து கொடுப்பீங்க? ஃப்ரீ பஸ் எல்லா விமனுக்கு எல்லா இடத்துல எங்கேருந்து கொடுப்பீங்க? ஒரு சவரன் தங்கம் எங்கேருந்து காசு கொடுப்பீங்க? அப்போ நான் வந்து யாருக்கு நீடியோ அதை நான் செய்வேன். பொருளாதாரத்தில் பின்தங்கியோடு நாங்கள் கூட நிற்பேன். அதுக்கு இடஒதுக்கீடு இருக்கேன், மத்திய அரசு EOWன்னு வச்சுருக்கேன். உங்களுடைய ஐடியா என்ன? அதை பற்றி உங்களுடைய பாலிசி என்ன? பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், என்ன ஜாதி என்ன மதங்கள், நீ ஏழையான ஆசை, இதுதானே வந்து நிற்கணும். நீங்கள் வந்து போற்றி பாராட்டுற எம்ஜிஆர் கொண்டு வந்த ஸ்கீம் ஆச்சு எது? நரேந்திர மோடி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எம்ஜிஆர் என்னைக்கு இடஒதுக்கீடை பொருளாதார அடிப்படையில் கொண்டு வரும்னார். உங்களுடைய பாயிண்ட் என்ன? அதில் சொல்லுவீங்களா? ஜாதி ஓட்டு போயிடும் நினைப்பீங்க. யாருங்க? திரு விஜய். அவர் சொல்லிட்டு நான் பணக்கார ஏழை தாங்க பார்ப்பேன், என்ன ஜாதி பார்க்க மாட்டேன். அவர் ஜாதி பாதுகாடு பார்க்காதவர் தானே, அப்படி தானே சொல்லுவார். அவர் நான் எந்த ஜாதிக்குன்னு கிடையாது, ஏழையாக இருந்தால் யாராக இருந்தாலும் கொடுப்பேன்.
செட்டியாரில் ஒரு ஏழை இருக்கக்கூடாது, ஆசாரில் ஒரு ஏழை இருக்கக்கூடாது, வன்னியரில் ஒரு ஏழை இருக்க மாட்டாரா? பட்டியலத்தோர் மட்டும்தான் ஏழை இருப்பாங்களா? பட்டியலத்தோரில் பணக்காரர் கிடையாதா? கிறிஸ்துதாஸ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அண்ணன் திருமாவளவன் இருக்கார். அவருடைய குடும்பத்தில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நகர்ந்து விட்டார்கள். செருப்பு தைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒருத்தர், அவரும் ஒன்றா, இவரும் பட்டியலன்னா அவரும் பட்டியலன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அண்ணன் ஆராசா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நடந்துட்டார், மத்திய அமைச்சர் ஆகிட்டார், வேறு ரேஞ்சுக்கு விட்டார். அப்போ அவர் வந்து விட்டு கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு வரலாம்ல, இந்த தலைமுறைக்கு வரலாம்ல, இன்னும் முன்னேற முடியும்ல? அதே சமூகத்தில் நான் இடஒதுக்கீடு குறைக்க சொல்ல, இடஒதுக்கீடு தேவைப்படுறவர்களுக்கு கொடுங்கன்ற. நீங்கள் யோசிங்க, முன்னேறிய வகுப்பினர், சோகால்டு முன்னேறிய வகுப்பினர், பட்டியலினத்தோர் 2 பேருக்கு போட்டி போட்டால் முன்னேறிய வகுப்பினருக்கு அட்வான்டேஜ் வந்துடும். இதான பிம்பம், இதனால தான் இருக்குது. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. பட்டியலினத்தோர்லேயே பணக்கார கோடீஸ்வரர், பட்டியலினத்தோர்லேயே இன்னும் செருப்பு தைச்சிட்டு இருக்காரு. இந்த 2 பேரில் போட்டி போட்டால் யார் முன்னேறிடுவா? பணக்காரர் தான் முன்னேறுவார். இதை எல்லாருக்கும் பொது புத்தியில் எல்லாருமே ஏற்றுப்பாங்கல்ல. அப்போ செருப்பு தைக்கிற கடைசி செருப்பு தைச்சிட்டே இருக்கிறதா? இதுதான் உங்கள் சமூக நீதியா? அதை பற்றி பார்வை இருக்குதா? ஆணவக்களை பற்றி பேசியிருக்கிறாரா? நமக்கு எதுக்கு கண்டுக்காமல் இந்த பக்கம் திரும்பி நின்றுடுவோம்? இது என்ன எனக்கு புரியல. அப்ளாஸ் வாங்கி கைதட்டு வாங்கினா ஆச்சா? நாங்கள் வந்து பெண்களை மதிப்போம், ஒரு அண்ணனா நிற்பேன், ஒரு தம்பியா நிற்பேன், மகிழா கோட் கொண்டு வருவேன், தங்கம் மோதிரம் கொடுப்பேன். தாலிக்கு தங்கம் திட்டம் ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க. பெண்களுக்கான கல்வி 100% ஃப்ரீயாக இருக்குது, உயர்கல்வி வரைக்கும் படிக்க முடியும். யார் கேட்குறா? இடைநிற்றலுக்கான தேவை என்ன இருக்குது? நல்லா படிக்க ஸ்கூல் வச்சா இடைநிற்றல் ஏன் வரப்போகுது? சூழலின் காரணமாக இடைநிற்றல் அப்படிங்கிறது. இடைநிற்றல் எப்படி? நீங்கள் தரமான கல்வி கொடுத்தா எப்படிங்க வரும்? நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா எப்படிங்க வரும்? எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறார், நான் மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அரசு வேலையாக்குவேன்றார். அவங்களுக்கு நான் கூட சம்பளம் கொடுப்பேன்றார். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கீம் வச்சுருக்கீங்களா? வித்தியாசமாக ஏறுங்க ஏற்காம போங்க, வித்தியாசமாக தான் வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே என்னென்னலாம் இருக்குதோ அது நீங்கள் சொன்ன மாதிரி செய்வீங்கன்னு மக்களுக்கு எதுவும் தெரியாதுங்கனாலையா? பட் அவர் சொல்லும்போது அது ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஹைப் கொடுக்குமா சார்? ஏன்னா 1000 நாங்கள் 2000 அறிவிச்சாங்க, இப்போ 2500ன்னு சொல்லியிருக்கிறாரு. 2500க்கான பட்ஜெட்டுக்கு எங்கே போவார் முதல்ல பார்க்கணும். 2500 சாத்தியம்னா 2000 சாத்தியம் தானேன்னு பார்க்கணும். 2000 சாத்தியமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ இதில் என்ன வெறும் நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லுவோம், நாளைக்கு வந்து நான் வந்து 3000 அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், இதுதான் கணக்கா? 1000 2000 3000 இது என்ன ஏலம் போடுறீங்க நீங்கள்? அப்போ என்னுடைய தமிழ் மக்களை இன்னைக்கு வரைக்கும் காசு வாங்குற நிலைமையில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அவர்கள் காசு கொடுக்குற நிலைமையில் வச்சுக்கலையா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் அரசு பேருந்து அமெரிக்க வாழ் தமிழர் சங்கத்துடைய நிதியில் ஓடணும். தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிகள் வந்து 1000 கோடி ரூபா நன்கொடையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் வச்சு அதை வச்சு ஓட்டணும். தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கையில் காசு வாங்கிக்கணும். நீங்கள் அப்போ என்ன பொருளாதார விடுதலை கொடுத்துருக்கீங்க? அவர்கள் சம்பாதிச்சு நாட்டு கொடுக்க முடியாது நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாமா? அது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பஸ் கட்டணத்தை உயர்த்தலையா? ஆவின் பால் கட்டணத்தை உயர்த்தலையா? சிமெண்ட் கட்டணத்தை உயர்த்தலையா? சொத்து விலையை உயர்த்தலையா? இதெல்லாம் எங்கே விடியும்? டீசல் கட்டணத்தை குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? டேக்ஸை குறைச்சிருக்கீங்களா? நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை செய்யலை, ப்ராமிஸ் பண்ணால் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே தான் நானும் செய்வேன் அப்படின்னா 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரும், அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரும் குடும்பத்தில். சிலிண்டர் வாங்குறதுக்கான ஏற்பாடை நான் தருவேன்னு சொல்லுங்கன்ற. இப்படி செஞ்சு ரொம்ப பழைய பழமொழி இல்லையா? மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீன் கொடுக்க பழகாதீர்கள். நாளைக்கு எனக்கு இன்னொருத்தர் மீன் கொடுக்க மாட்டேன்னு வந்துடாது. எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் நான் 4 பேருக்கு மீன் கொடுப்பேன்ல. இங்கே அன்னச்சத்திரங்கள் 1000 இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? எனக்கு போக வருமானம் இருக்குது, நான் சமுதாயத்துக்கு கொடுக்குறது தானே இருந்திருக்கும். அந்த சமூகம் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ போகிறவங்களாம் சாப்பாடு கொடுக்குற சமுதாயம் எப்படி இருந்துச்சு நமக்கு? அப்போ நான் 4 ரூபா சம்பாதிச்சா தானே உங்களுக்கு 2 ரூபா கொடுப்பேன். அதை வழி பண்ணாமல் நீ 2 ரூபா வாங்கிக்க, நான் 2 ரூபாய்க்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும், நான் வந்து எதுக்கு வேலைக்கு போவேன்? நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். நீங்கள் 35,000 கோடி ரூபாய் இருந்த அரசு வருமானம், டாஸ்மாக் வருமானம் 2021 இன்றைக்கி 50,000 கோடி ரூபா, 15,000 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு 1100 கோடி ரூபா கூடி இருக்கு. ஒரு மாதத்துக்கு 4200 கோடி ரூபாயாக மாறி இருக்கு. டாஸ்மாகில் மது குடிச்சு அரசாங்கத்துக்கான வருமானம். இன்னும் அவங்க மதுபான நிறுவனங்களுக்கான வருமானத்தை பற்றி நான் பேசலை, அரசாங்கத்துக்கான வரியை மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். 50,000 கோடியாக மாறி. இதுதான் நீங்கள் நம்பி இருக்கிற விஷயமா? பூரண மதுவிலை கொண்டு வரும் சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்கீம் சொல்லிட்டீங்க? பூர்ண மதுவிலை கொண்டு வந்து சொல்ல வேண்டியதானே? இல்லை, இது பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் மீதி இருக்கு. சொல்லணும் சமுதாயத்து மீது அக்கறை இருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெண்ணா நீங்கள் சொல்லுங்க, சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன பிரச்சனை நடக்குது? நாங்குநேரில் அருவாள் எடுத்து நடு ரோட்டில் வெட்டிட்டு போனவன் குடிச்சிருக்கானா குடிக்கலையா? மானாமரில் அருவாள் எடுத்து நடு ரோட்டில் வெட்டிட்டு போனவன் குடிச்சிருக்கானா குடிக்கலையா? அப்போ குடிச்சா தானே அந்த அசட்டு தைரியம் வருது. போனால் ரோட்டில் போனால் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அசட்டு தைரியம் காரணமாக இருக்குது மதுவா இல்லையா? டெஃபினட்டாக பெண்கள் சேஃப்டின்னு சொல்லும்போது இதுதான் முதல்ல வந்து. பின்ன அதை நீங்கள் பேசியிருக்கீங்களா? பெண்களுக்காக சொன்னால் நான் சொன்னேன், நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். நான் கடை எல்லாருக்கும் தான் திறந்திருக்கு. பெண்கள் உள்ள போனால் சரக்கு கொடுக்குமான்னு சொல்லிடுவானா? இந்த நாட்டுடைய தமிழ் பெண்கள் அவ்வளோ கட்டுப்பாடோட திறந்திருக்க கடை பக்கம் போகாமல் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 8 கோடி பேரில் சரிபாதி 4 கோடி பெண்கள், 4 கோடி பெண்கள் கடைக்கு போகலாமே. எங்கேயோ 1-2 அத்திபுத்தமாக இருக்குது. நம்ம வந்து பெண்கள் குடிப்பாங்க, இன்னும் பெண்கள் குடிப்பாங்களான்னு மீடியாவில் இதே பேக்கணும் சொல்லுவாங்க. பெண்கள் குடிக்கிறார்கள் போடுவாங்க. ஏன் பெண்கள் குடிக்கூடாதா? நீ மட்டும் குடிப்பியா, நான் குடிக்கூடாதா?
அப்போ இவ்வளோ சுய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு நீ என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறேன்னு சொல்லணும். அது செய்கிறீங்களா? அப்போ பெண்களுடைய பாதுகாப்பு நீங்கள் பாலியல் உணர்ச்சி லீடு வருவன் யார்? அவன் புத்தி ஒழுங்காக இருந்தால் பண்ணுவானா? அப்போ அதை தடுக்கிறதுக்கான வழி பண்ணி அதான பெண்களுக்கான சேஃப்டி. நீங்கள் எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் மாதிரி ஆஃப்டர் ப்ராப்ளம் பண்ணி நான் வந்து குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிப்பேன். குற்றத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பாஸ். நாங்குநேரில் கைதாயிட்டாங்க, மானாமூரில் கைதாயிட்டாங்க, அநேகமாக பல கொலை வழக்கில் கைதாயிட்டாங்க. எல்லாமே அந்த ஜெயக்குமார் ஜெய்சிங் மாதிரி நம்ம அந்த திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவருடைய கொலை மாதிரி இது இல்லாமல் நிறைய பேர் கைதாயிட்டாங்க. அப்போ முடிஞ்சு வச்சா அப்போ தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுன்னு சொல்லுங்கள். எது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? நாங்குநேரில் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, கைதாயிட்டாங்களே. மானாமூரில் அறுவாள் எடுத்து போனால் கைதாயிட்டாங்களே. அப்போ குற்றவாளி கைது செய்யப்பட்டார்கள். வேற என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க நீங்கள்? அப்போ அது இல்லை இங்கே எதிர்பார்க்கறது. திரு எடப்பாடி பழனிசாமி அழகாக சொல்கிறார், பயப்படுற மாதிரியே தெரியல யாருமே. உங்களுக்கு ஞாபகம், நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த அச்சமற்ற தன்மை. திரு எடப்பாடி அழகாக போய் யாரும் கைதாகிறவங்க யாரும் பயப்பட்டா தானே அடுத்தவங்க கைதாகக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் டெட்ரண்ட், அது எப்படி குறைப்பீங்க? அது நடக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன புதுசாக வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். இவர்கள் எந்த வழியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கீழே இழுத்து சென்றார்களோ அதை நான் இன்னும் வேகமாக இழுத்து செல்வேன். வேறு என்ன புதுசாக இருக்கும் உங்கள்கிட்ட? எப்படி நீங்கள் வேகமாக இழுத்து செல்வீங்க? பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு சொல்லுங்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சொல்லுங்கள் சார். எங்கள் தொகுதியில் நாங்கள் 33% பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம். 234 தொகுதியில் 100 தொகுதி பெண்களுக்கு, 134 தொகுதி ஆண்களுக்கு சொல்லுங்கள். வேண்டாம் 80 தொகுதி பெண்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 120 மாவட்ட தலைவர் வச்சுருக்கிறார், 60 மாவட்ட தலைவர் பெண்கள் சொல்லுங்கள். உங்கள் கட்சி தானே மகளிர் மாநாடு போட்டு நீங்கள் 4 பெண்களை கூட்டு விசிலடிக்க வச்சு 2 விருது கொடுத்தா ஆச்சு. அது எல்லா கட்சியும் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். 120 மாவட்ட தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, அதில் 60 மாவட்டத்தில் பெண்கள். தூத்துக்குடியில் ஒரு பெண் வந்து காரை மறித்து பஞ்சாயத்து கூட்டினாங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ இவருடைய இந்த அறிவிப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரை அட்ரஸ் பண்ணக்கூடிய வகை. அதாவது போன முறை பேசும்போதுமே ஓஷியானிக் எமோஷன்னாரு, அப்புறம் இந்த தடவை அண்ணனாக, ஒரு தாய் மாமனாக, இப்படி தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள், அந்த கேட்டுக்கூடிய மக்களை வந்து அவருடைய வசப்படுத்துறதுக்கான அந்த யுவென்ச்சுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு இமோஷ்னலான ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறாரு சார். அது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, அதுவுமே பழசு தான். அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். இவர்கிட்ட அந்த மரியாதை மக்கள் மத்தியில் இருக்குது, அதில் மறுக்கிறதுல. என் அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு அண்ணா ஆரம்பித்தது, ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு எம்ஜிஆர் பண்ணது, அண்ணா தொடர்ந்ததை பிறகு கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்தது. எல்லாமே உள்ளது தான். அவன் வந்து எப்படி ரத்தத்தின் ரத்தமாவீங்கன்னு யாருமே கேட்டதில்லை, எப்படி உடன்பிறப்பாவீங்கன்னு யாரும் கேட்டதில்லை. அவர் வயசு என்ன எங்கள் வயசு என்னன்னு யாருமே கேட்டதில்லை. 18 வயசு பையன் எப்படி 75 பெரியவருக்கு வந்து எப்படி வந்து உடன்பிறப்பாயிருவா அப்படின்னு அது வந்து ஒரு எமோஷனல் பண்ணி எல்லாருமே கேட்டதான். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பங்காளன், உங்கள் காலுக்கு செருப்பாக இருப்பேன், இதெல்லாம் சொல்கிறது தான். அந்த கிரெடிபிலிட்டி இருந்தால் நம்புவாங்க. திரு விஜய் மீது இளைஞர்களுக்கு அந்த மரியாதை, அந்த ஒரு ஆசை, ஒரு கனெக்டிவிட்டி, தன்னுடைய ரிப்ளிகாவாக பார்க்குறது, நம்முடைய பிரதிநிதியாக பார்க்குறது வந்து இருக்குது. இளம்பெண்களுக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுல அந்த வகையில் அது ஈடுபடலாம். புதிதான பலருக்கு வந்து அது இதயபூர்வமாக அந்த கனெக்டிங் பாண்டு வந்து இவருடைய வார்த்தைகளால் வருமானம் அது இல்லை. இவர் வந்து ரத்தத்தின் ரத்தமேக்கு என்ன வேல்யூவோ உடன்பிறப்பேக்கு என்ன வேல்யூ அதுதான். உடன்பிறப்பேன்னு சொன்னதுனால இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தவிர வேறு யாருமே ஆண்டது இல்லைங்கிற நிலைமை வந்ததில்லை. ரத்தத்தின் ரத்தமேன்னு தலைவர் சொன்னதுனால இது ஏடிஎம்கே விட்டால் நாதியே கிடையாதுங்கிற வரல. அப்போ ரத்தத்தின் ரத்தமே ஒரு வேல்யூ இருக்குது, உடன்பிறப்பேக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தான் எமோஷனல் பாண்டிங், ஓசியானிக் பாண்டிங், சென்டிமெண்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த இளைஞர்கள்ட்ட இருக்குது. பட் தேட் வில் நாட் கிரியேட் எனி ஹியூஜ் இம்பாக்ட் ஆர் தட் இஸ் நாட் கோயிங் டு பி a சுனாமி. அது வந்து பெருசாக ஒன்று புதுசாக வந்துருச்சு. அவர் வந்து நீங்கள் விஜய் இல்லையா, நீங்கள் விஜய் இல்லையான்னு சொன்னோன்னே எல்லாரும் படக்குன்னு கதறி எழுதிட்டாங்க அப்படின்னாரு. அண்ணே நம்மளை சொல்கிறார் அப்படின்னு கைதட்டி போய் சும்மா நல்ல டயலாக் அப்படிங்கிற பண்ணுறது அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தஞ்சாவூர் கூட்டத்தில் கிளைமாக்ஸில் சர்ன்னு வடன்னு பெருசாக ஒரு டயலாக் மாதிரி ஒன்று பெருசாக பேசிட்டு அப்படி ஒன்று அவரே கைதட்டி ரசிப்பார். அவர் வந்து சூப்பராக, அவ்வளோதான். அது வந்து சூப்பராக டெலிவரி பண்ணுறாரு, நல்லா இருக்குது அவ்வளோ பார்ப்பாங்க தவிர அதனால் அவர் எனக்கு அண்ணன் ஆகிட்டார், அதனால் அவர் வந்து எனக்கு தாய் மாமன் ஆகிட்டாருன்னு நினைக்க மாட்டேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் வந்து உங்களுக்கு சகோதரன் மாதிரிங்கிறது ஃபார்மலுக்கு சொல்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் அவருக்கான அந்த பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறத ஸ்டேஜில் அவரை நேற்றுக்கி அதுவும் அந்த மகளிர் மாநாட்டில் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது பிரச்சனைங்கிறத தாண்டி அதனால் நீங்கள் நிறையா ஹர்ட் ஆகிறீங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கு தைரியம் சொல்கிறாரு. நான் அந்த பிரச்சனைக்குள்ளே போக விரும்பல, நான் பல முறை சொன்னது தான். எனக்கு அதில் ரொம்ப அதிசயமாக இருந்தது வந்து அவரை மீறி வந்ததா என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த பிரச்சனை வந்து அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு அது புரியல. நான் வந்து திரும்பி ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் இன் டு தட். நான் வந்து அப்படி தனிப்பட்ட முறையில் எப்பயுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சுதந்திரம், அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் யாருடனாலும் வரலாம், அன்லெஸ் அன்டில் தே அப்ஜெக்ட்.
நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி அடல்ட்ரி கூட கிரைம் கிடையாது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் அது கூட ஒரு கிரைம் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அது ஒரு டைவர்ஸுக்கான ஒரு காரணமாக நீங்கள் வைக்க முடியுமே தவிர இட் இஸ் நாட் ஏ பனிஷபிள் அஃபென்ஸ் நவ். ப்ரீவியஸ்லி இட் வாஸ். இது வந்து ஒரு காலத்தில் அது இருந்துச்சு, இப்போ இல்லை. அதனால் வந்து அவருடைய குடும்பம் அவர்களுக்கு ஏற்பு இருந்தால் நம்ம பார்க்குறோம், இருதார மனம் ஏற்புடையதல்ல சட்டப்படி. நான் ஆஸ் பர் லா அது வந்து கிரைம். ஆனால் ஏற்காத வரைக்கும் அதுக்கு யாரும் எதிர்க்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் மனைவி மாதிரி ஏற்றுட்டாங்கன்னா நம்ம யாரும் சொல்கிறதில்ல. அது மாதிரி தான் இது முழுக்க குடும்ப விவகாரம். அதில் வந்து நல்லதும் அமைதியும் சுமூகமும் நடக்கட்டும்ங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனை. ரசிகர்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணது இல்லை, அதை நான் வந்து அதில் எதுவுமே சொல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு கொடுத்த வார்த்தை வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. அது அவர் அந்த ஆங்கிளில் அவர் சொல்ல வந்திருப்பாரா சார்? அவர் ஆக்சுவலி நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். மேபி இது ஒரு இஷ்யூவாக நினச்சி நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிறீங்கல்ல, அந்த பிரச்சனை உங்களுக்கு அதை ஒன்றும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அந்த இது அவ்வளோ அந்த ஹோலிஸ்டிக் அந்த ஹோல் ப்ராப்ளமை நான் கேரி பண்ணிக்கிறேன், அது ஒரு இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் தான் நான் சொல்ல வரேன். அது வந்து அது ஏன் அது அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு நினச்சி அதில் நான் தலையிடக்கூடாதுன்னு நான் திரும்ப சொல்லிட்டே வரேன். அப்புறம் நான் ஏன் தலையிடணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து என்னையே தலையிட வைக்கும் போது சரியாக இருக்காது. நான் வந்து அதில் வேண்டாம், அது கூடாதுன்ற எனக்கு அது. ஆனால் அதை மீறி எனக்கு வந்து அது ஒரு ஜெர்க்காச்சு. நீங்கள் சொல்லவுள்ள அர்த்தம் இருக்கலாம், அவரை மீறி ஒன்று இருக்கலாம், உண்மையிலே அதெல்லாம் அவருடைய உரிமை. அது வந்து பயங்கரமான பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற இடத்துல நான் இல்லை. தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், தட் இஸ் நன் ஆஃப் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ் நான் நினைக்கிறேன். நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அவரவர் அந்த பாதிக்கப்பட வந்து ட்ரிபிள் தலாக்கில் வந்து ஒரு சட்ட வரைமுறை இருக்குது. இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் வந்து இப்போ இல்லீகல். ட்ரிபிள் தலாக் இல்லீகல் இல்லை, இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இல்லீகல். இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் சட்டத்தில் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த ட்ரிபிள் தலாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மனைவியோ அவரது ரத்த உறவினர் தான் கேஸ் போட முடியும். நீங்கள் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு இப்படி மாதிரி நடந்துச்சு, நீங்கள் பேச முடியாது. அப்படியே அம்மா தேங்க்ஸ் பண்ணி உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து சமுதாயத்தில் ஒன்று பார்த்தேன், இந்த மாதிரி பாய் பண்ணிட்டாரு, நான் போய் நிற்க முடியாது. அந்த மனைவியின் ரத்த உறவுகள் அப்படி தான். அது என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு இல்லாத அக்கறை நம்ம வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போய் நிற்க முடியாது. அதனால் அவருடைய குடும்ப விவகாரம் தே வில் டீல் அண்ட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டீலிங் நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.